நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, என்னைக்குமே ரீசேல் மார்க்கெட்ல கிங்கா இருக்கக்கூடிய வண்டியான ஹோண்டா யூனிகான் தான் பார்க்க போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2024 மாடல் TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 4900 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு. வாங்க வண்டியோட டீடைல்ஸ் பக்கத்துல போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்ச் இருக்கு. ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்க, எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இல்லை. பைசர் பாருங்க, அதில் வரக்கூடிய அந்த சில்வர் பீடிங்கு, ஹெட்லைட் ரூமு, பின்செல் கிளாஸு, எதுலையுமே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. டேங்க் லெஃப்ட் சைடு பாருங்க, தெளிவாக இருக்கும். நம்ம ரெண்டு பார்த்தோம் மோகம் தெரிய அளவுக்கு இருக்கும் பர்ஃபெக்டா. என்ஜின் ரூமும் பாருங்க, எங்கேயுமே ஸ்கிராச் ஆனதோ பெயிண்ட் போனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பெனிலேருந்து வரக்கூட அந்த இன்ஜின் நம்பர் போடுற ஸ்டிக்கர் கூட இல்லை, அந்த வார் கூட அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. சைட் டோர் பாருங்க, இது உடையில வைக்கல. பேக் வால் பீஸ் பாருங்க, அதுலேயுமே எங்கேயும் உடஞ்சதோ தேஞ்சதோ ஹெல்மெட் போட்டு ஸ்கிராச் ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. சரி கடலாம் பாருங்க, தெளிவாக இருக்கு. கால் வச்சு கூட பெயிண்ட் போயிருக்கும் சிலது, அந்த மாதிரி கூட இல்லை. சூப்பராக இருக்கு. செயின் வரலாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. சேஸ் பாக்கெட்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 3/4 கண்டிஷனுக்கு மேலே இருக்கு. சொல்ல போனோம்னா ரியர் டயர் கண்டிஷன் பாருங்க, ஒரு 90% இருக்கு. ஒரிஜினாலிட்டி அப்படியே புது டயர் அப்படியே இருக்கு. டயர் மார்க்கெட்லாம் பாருங்க, எங்கேயும் உரசினது பின்னாடி வந்து தேஞ்சது வச்சது செஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ரைட் சைடுமே பாருங்க, பேக் வால் பீஸ்லாம் நல்லா இருக்கு. எங்கேயுமே அந்த ஹெல்மெட் தொங்க போட்டு ஸ்கிராச் ஆனது வச்சு செஞ்சது அந்த மாதிரி ஈ போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சைலன்சர்ல மட்டும் லைட்டாக ஏதோ செருப்போ பேக்கோ ஏதோ வச்சு பிடிக்கி விட்டுருக்காங்க, கொஞ்சம் ஒட்டி இருக்குது. சொன்னி எடுத்தாலே போயிடும். மற்றபடி ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை. சைட் டோருமே நல்லா இருக்கு. டேங்கெல்லாம் பாருங்க, ரைட் சைடில் அருமையாக இருக்கு. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை. இதில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வண்டிகளில் உண்மையிலே கிக்கர் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்குது பார்த்தீங்களாக்கும் யூனிகானில் தான். மற்ற வண்டிகள்லாம் கிக்கரை கட் பண்ணிடுறாங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம், கிக்கரோட வர்றது. கிலோமீட்டர் பாருங்க, 4960 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு வந்து சுவிட்ச் மாட்டிருக்காரு கஸ்டமர். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ தெரிஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏபிஎஸ் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. என்னையோட கட்டானது டேப் அடிச்சு அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சொகுசு இருக்கணும், ஓரளவுக்கு எனக்கு மைலேஜ் கிடைச்சா போதும். கொஞ்சம் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ரீசேல் மார்க்கெட்டில் எனக்கு டாப்பாக இருக்கணும் நம்ம நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு 25, 35 அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கு. பாடியில் எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ தெரிஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெடி கேஸ் வண்டி தான். அப்படியே எந்த ஊரில் வேணாலும் வாங்கி நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லோனு எதுவுமே கிடையாது. இந்த வண்டி இப்போ நம்ம கம்மம் நாகர்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,24,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.